யார் பண்ண வேலை? ஓ, இவன் தானா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கோல்ஃப் ராஜா ஹாப்பி தயாரா இருக்கான். ஸ்ட்ரைட் ரெடி ஸ்டார்ட். இப்ப அடிக்கிறோம் பாரு. அநேகமா இந்த 3 பேரும் சண்டேவை கெடுத்துருவாங்க போல இருக்கு. மிஸ், இவங்க 3 பேரு கூட நம்ம விளையாண்டா எப்படி இருக்கும்? அவங்கள மாதிரியே நம்மளோட சண்டேவும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும்ல. முறுக்கு மீச. சரி, அப்ப கிளம்பு. சரி, ஓகே. என்கிட்ட உங்களுக்கான ஒரு டாஸ்க் இருக்கு. கர்னல் அங்கிள், இப்போ மூடி இல்ல. அப்புறம் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா ஏதாவது மெடல் கிடைக்குமா என்ன? கிடைக்கும். ஏன் கிடைக்காது? உங்களுக்கு அந்த பிரேவஸ்ட் சோல்ஜர் மெடல் கிடைக்கும். ஆனா நான் கொடுக்கிற டாஸ்க நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான். என்ன? உங்களோட பிரேவஸ்ட் சோல்ஜர் மெடலா? நானும் வரேன். பினாக்கி, உன்னால எப்படி மெடல் ஜெயிக்க முடியும்? உன்னால பறக்க கூட முடியாது. அப்படியெல்லாம் இல்ல. மெடலுக்காக உங்களோட திறமையை நீங்க ப்ரூஃப் பண்ணி ஆகணும். நீங்க தான் பெஸ்ட்ன்றத நிரூபிச்சு ஆகணும். சோ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். யார் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த டாஸ்க முடிச்சிட்டு என்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த மெடல் கிடைக்கும். கர்னல் அங்கிள், ஆனா அதுல பூதம் பவர்ஸ் யூஸ் பண்ண கூடாது. எதுக்கு பயந்துட்டியா பினாக்கி? நான் ஒன்னும் பயப்படல. உன்கிட்ட உன்னோட பூதம் பவர்ஸ் இருக்குன்னா என்கிட்ட என்னோட மூல பவர் இருக்கு. தெரிஞ்சுக்கோ. ஆமா, சரியா சொன்ன. இது ஒன்னும் ஸ்பெஷல் பவர் கேம் கிடையாது. இதுல மூளையையும் பயன்படுத்தி ஆகணும். மூளையா? ஓ, அத எங்க எப்போ எப்படி பயன்படுத்தணும்? அட ஹாப்பி, நீ ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்கு. ஏன்னா இந்த கேம் விளையாட மூளை தேவை. அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இந்த எல்லா டாஸ்கையும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்மியான நேரம் தான் இருக்கு. 30 நிமிஷம் மட்டும்தான். 30 நிமிஷம் தானா? முதல் க்ளூவை தேடுங்க. அதுலதான் உங்களோட டாஸ்க் இருக்கு. உங்களுக்கு உங்க க்ளூ அங்கதான் கிடைக்கும். அது ஆன்ட்டியோட சாப்பாட்டுல ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் ஹாப்பியோட கதையில அதிகமா இருக்கும். ஹாப்பியோட கதையில அதிகமானா டேஸ்ட் மசாலா. மசாலா? சபாஷ், போய் தேடுங்க. மசாலால என்ன கிடைக்கும்? பினாக்கி, இவங்களோட பூதங்கிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட கப்போ, சீக்கிரம் தேடி கண்டுபிடி எதுல இருக்கும். ஹாப்பி எங்க 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 இருக்கு? அது எனக்கு தான் கிடைக்கணும். ஹாப்பிக்கு கிடைக்கவே கூடாது. நீங்க இருக்கீங்களே. ஒருவேளை ஆண்டி சூரிங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த கிச்சனை பார்த்து எங்களையே மசாலாவை போட்டு சமைச்சிருப்பாங்க. பினாக்கி, எப்படியாவது நீ தான் கண்டுபிடிக்கணும். க்ளூ எங்க இருக்கு? நான் வேற எங்கயாவது தேடுறேன். ஒருவேளை இந்த டப்பால இருக்குமோ? பினாக்கி, அது என்னோடது. ஓ ஹாப்பி, நீ உன்னோட டப்பால மட்டும் பாரு. கிடைச்சிருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். மேகங்கள்ல இருந்து வரும் வாஷிங் மிஷின் இது இருந்தா தான் ஓடும். இது இருந்தா பொருட்கள் எல்லாம் கரைஞ்சிடும். இந்த க்ளூ எப்ப தெரியும்னா எப்போ வெளிச்சம் இருக்காதோ அப்பதான் தெரியும். அப்படின்னா இது என்ன க்ளூ? இதுக்கு என்ன அர்த்தம்? மேகங்கள்ல இருந்து வரும். புரிஞ்சிருச்சு. மேகத்துக்குள்ள போயாகணும். இதோ மேகத்துக்குள்ள வந்துட்டேன். மேகங்கள்ல இருந்து வெளியேறும் வாஷிங் மெஷின் இதனாலதான் ஓடும். எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இங்க. இந்த ரெண்டுத்துக்கும் காமன் ஆனது என்ன? கரண்ட். ஒருவேளை கரண்ட் வச்சுதான் ஏதாவது செய்யணும் போல இருக்கு. அப்போ வெளிச்சமும் இருக்காது. அப்படின்னா லைட்ஸும் ஆஃப். எஸ் பினாக்கி, நீ ஒரு ஜீனியஸ். இது ரொம்ப உயரத்துல இருக்கும். இது சுவையான தண்ணி பானை. தூரத்துல இருந்து அதை பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்னா 4-5 திராட்சை தொங்குற மாதிரி. 4-5 திராட்சை தொங்குற மாதிரியா? ஒரு வாட்டி தண்ணி, ஒரு வாட்டி திராட்சை. யாராவது ஒருத்தரை இப்படியா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க? அட, வெளியில ஒரு தென்னை மரம் இருக்கு. சபாஷ் கப்பு. பை பை. நானும் வரேன். பினாக்கி, மூளையை யூஸ் பண்ணு. அதான் அங்க இருக்கு. பை பை பினாக்கி. மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, சீக்கிரமா போ பினாக்கி. அவங்க போயிட்டாங்க. உன் மூளையை யூஸ் பண்ணு பினாக்கி. ஐடியா. இப்ப பாக்குறேன். பினாக்கி,
இங்க இருக்கு பாரு க்ளூ. நீ தோத்துட்ட. அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்க எதிரில நிறைய ஃபுட்பால்ஸ் இருக்கு. ஒருவேளை அதை எல்லாத்தையும் உங்க ட்ரம்ஸ்ல போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட கடைசி க்ளூ கிடைச்சிரும். பினாக்கி இந்த வாட்டி நீ ஜெயிச்சே ஆகணும். ஓ, அவ்வளவுதானா? கிளம்பு, வேலைய ஆரம்பிக்கலாம். கிளம்பு சீக்கிரம். அட அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் பினாக்கி, இந்த டாஸ்க நான் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இதுக்கே நீ கலைச்சு போயிட்டியா? ஜெயிக்க போறது நான் தான். ஐயோ என் தலை. சீக்கிரம் பினாக்கி. சீக்கிரம். இப்படியே விட்டா ஜெயிக்க முடியாது. ஏதாவது பண்ணு பினாக்கி, ஏதாவது பண்ணு. மூளைய நல்லா கசக்கு பினாக்கி, நல்லா கசக்கு. ஒரு ஐடியா இருக்கு. நீ முன்னாடி போனா போயேப்பா. ஏன் இப்படி ஹாப்பியோட சேர்ந்து சீட்டிங் பண்றீங்க? கப்பு, நீதான் என்ன அடிச்சியா? ஒண்ணே. இப்ப நான் டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அவங்க வரதுக்குள்ள. கப்பு, ஒழுங்கா நில்லுறே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஒழுங்கா நில்லு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நில்லு. கப்பு, என்னோட பாடியை திருப்பி கொடு. எதுக்கு நீ என் கூட சண்டை போடுற அதை சொல்லு. ஏன்னா நீதான் என்ன பாலை வச்சு அடிச்ச. அட நான் உன்னை பால வச்சு அடிக்கலையே. அப்படின்னா என்ன யாருதான் அடிச்சது? அவ்வளவுதான் முடிஞ்சது. பினாக்கி, ஹேய், நான் ஜெயிச்சிட்டேன். இந்த டாஸ்க்ல நான் ஜெயிச்சிட்டேன். இது பினாக்கியோட சதி. ஆனா நான் தோத்தது என்னமோ ஒன்னாலதான். அப்படியா? இப்ப பாரு. கப்பு, உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்ச காட்டு. சும்மா விட மாட்டேன். எங்க ஓடுற? நில்லுன்னு சொல்றேன்ல. நில்லு. என்ன கால விடு, என் கால விடு. சண்டை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் கடைசி டாஸ்க் சொல்லவா? அது என்னோட ஃப்ரெண்ட். அது வாலாட்ட பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். உண்டிகோலுக்கு பயப்படும், அப்புறம் எல்லா வேலையும் செய்யும். உண்டிகோலுக்கு பயப்படுமா? வாலு. வாலு இல்ல, கர்னல் அங்கிளோட மீச. சபாஷ் பினாக்கி, போய் புடி. யார் முதல்ல என் மீசைய பிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின். இதுல முறுக்கு மீச. இதுவும் நான் தான் ஜெயிப்பேன். நானும் போறேன். கப்பு, எங்க போற? நில்லு. அட ஹாப்பி, என்ன விடு. முதல்ல என்ன போக விடு. அத நான் தான் முதல்ல பிடிப்பேன். ஹாப்பி, சீக்கிரமா போ ஹாப்பி. இது உன் மான சம்பந்தப்பட்ட விஷயம். சீக்கிரம் போய் புடி பினாக்கி. தப்பிச்சு போக போ. அத நான் தான் பிடிப்பேன். எங்க ஓடுற? நில்லு. என்னோட தலை எங்க? இங்க இருக்கு. இப்ப நான் பிடிக்கிறேன் பாரு. இப்ப எங்க தப்பிச்சு போவன்னு பாக்குறேன். எனக்கு தலையே சுத்தது. அட இல்ல இல்ல இல்ல, எங்கெல்லாம் தப்பிச்சு போறேன். உள்ள வந்துரு. அட கடவுளே. அங்க முடியலையே. என்னோட காலு காலு காலு. யாராவது காப்பாத்துக்கல, யாராவது காப்பாத்துக்க. காலு. இது இங்கதான் இருக்கா? பினாக்கி, நீ இப்படியே ஓடிட்டு இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நம்ம அத மூளை யூஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வாவ், என்ன அருமையான காம்படிஷன். ஆனா பினாக்கி எங்க இருக்கான்? இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன். இல்ல நான் தான் மீச, உடனே என்கிட்ட வா. முறுக்கு மீச. நான் ஜெயிச்சிட்டேன். சபாஷ், பிரமாதம் பினாக்கி, பிரமாதம். ஆனா நம்ம எப்படி தோத்தோம்? நீங்க தோக்கல, உங்களை தோக்க அடிச்சிட்டான். பினாக்கி அவனோட மூளையை பயன்படுத்தினா அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சான். ரெண்டு பூனைகளோட சண்டையில குரங்குக்கு தான் நன்மை. வாட் எ ஸ்ட்ராட்டஜி பினாக்கி, வாட் எ ஸ்ட்ராட்டஜி. கர்னல் அங்கிள், என்ன எதுக்காக நீங்க குரங்குன்னு சொன்னீங்க? குரங்கு நீ இல்ல, இவங்க ரெண்டு பேர் தான். நீ வின்னர். இந்தா பினாக்கி, உன்னோட மெடல். உடைஞ்சிருச்சு. சாரி கர்னல் அங்கிள். சாரி எதுக்கு? சாப்பிடு சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் புரியல. அது வெறும் சாக்லேட் தான். அப்போ ஒரிஜினல்
மெடல். நீங்க என்ன நினைச்சீங்க நான் ஒரிஜினல் மெடலை உங்களுக்கு கொடுப்பேன்னா? நான் உங்களோட சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அட கடவுளே, இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அட நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? மெடலும் போச்சு, சாக்லேட்டும் போச்சு.